ஞானான் மோக்ஷா அஜ்ஞானாத் சம்சாரஹா என்று ஒரு அழகான வச்சனம். ஞானத்தாலே முக்தி அடைகிறோம், அஜ்ஞானத்தாலே சம்சாரத்தில் உழலுகிறோம்னு சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஞானம் உடையவர்களே. இங்கிருக்கும் அனைவரும், ஏன் ஜீவராசிகள் அனைவரும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மா. ஆப்னோதி இது ஆத்மான்னு சொல்லுவார்கள். யாரொருத்தன் தான் விருப்பப்பட்டதை அடைகிறானோ அவனே ஆத்மா. நாம் கண்ணால் பார்க்கும் உடல் ஜடப்பொருள், ஞானமற்றது. ஆனால் ஆத்மா அஜடம், ஞானம் உடையவர். ஞானத்தைத்தான் புத்தின்னு சொல்றோம், தர்மபூத ஞானம்னு சொல்லுவார்கள். ஒரு பூவுக்கு தர்மம் எதுன்னு கேட்டா மனம், ரத்தினத்துக்கு தர்மம் எதுன்னு கேட்டா ஒளி, ஒரு மாட்டுக்கு ஜாதி எதுன்னு கேட்டா கோத்வம், ஆடுக்கு ஜாதி எதுன்னு கேட்டா அஜத்வம். அதே போல எப்போதும் பிரியாததாய் ஆத்மாவுக்கு அடையாளமாய் எது இருக்கும், இன்றியமையாத அடையாளமாய் எது இருக்கும்னால் ஞானம். அத புத்தின்னு சொல்லுவோம், ஞானம்னு சொல்லுகிறோம். புத்திங்கிறது எது? ஆத்மாவே புத்தியா, ஆத்மாவுக்கு புத்தியா? எல்லாரும் புத்தியில சமமாக இருப்பதாக தெரியவில்லையே. புத்தியில் எதற்கு ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன? இத போல சில கேள்விகளை இன்றைக்கு பார்க்கலாம். கடந்த 2 நாட்கள் உபன்யாசத்தில் மனமே பேசுங்கிற தலைப்பில் மனத்தை பற்றி வெவ்வேறு கேள்விகளுக்கு பதில் பார்த்தோம். இன்று அதை காட்டிலும் உயர்ந்ததான ஞானம், அதை பற்றி பார்க்க போகிறோம். மனமா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், இந்திரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் சேர்த்து தான் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் உள்ளது. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டான முச்சதேன்னு கண்ணன் சாதித்தார். வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், உள்ளிந்திரியமான மனம், அதை காட்டிலும் வலிமை பெற்றிருக்கிற புத்தி. இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேப்ய பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி. இது 3வது அத்தியாயத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். காமத்தை பத்தி எல்லாம் விளக்கி கொண்டு வந்தார். கீதையில கண்ணன் சொல்லிட்டு வந்தார். அதுல கடைசி அப்படி முடிக்கிறார், இந்திரியங்கள் வலிமையானவை. இந்திரியாணி பராணி ஆகுகு இந்திரியேப்ய பரம் மனஹா. இந்திரியங்களை காட்டிலும் மனதுக்கு வலிமை அதிகம். அப்படின்னா மனம்தான் இந்திரியங்களுக்கு நிர்வாககர்னு பார்த்தோம். நிர்வகிக்கப்படுபவை புலன்கள், நிர்வகிப்பது மனம். இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேப்ய பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி. அந்த மனதை காட்டிலும் புத்தி வலிமையானது. புத்திங்கிறத ஞானம். மனதை விட புத்தி வலிமையானது. அந்த புத்தி யாருக்கு சொந்தம்? புத்திங்கிற ஞானம் யாருடைய உடைமை? யாருக்கு தர்மம்னால் ஆத்மாவுக்கு தர்மம். எப்படி மனத்தை கொண்டு, மனம் வாசனையை கொண்டு புஷ்பத்தை அடையாளம் சொல்லுகிறோமோ, ஒளியை கொண்டு ரத்தினத்துக்கு அடையாளம் சொல்லுவோமோ, அத போல ஆத்மாவுக்கு ஞானமே தர்மம். ஞானம் ஞானம் ஞானம். ஞப்தின்னு சொல்லலாம், சம்வித்துன்னு சொல்லலாம், வித்துன்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ சொற்கள் உள்ளன. இதெல்லாம் ஞானம் புத்தியை குறிக்கக்கூடியவை. அந்த விஷயத்தை அமரகோஷத்தில் படிக்கும்போது புத்திஹி மனிஷா திஷணா தீஹி பிரேக்ஷா சேமுஷி மதிஹி உபலப்திஹி
சித்து, சம்பித்து என்று பல நாமங்களாலே சொல்லுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமோ? புத்தின்னு சொன்னால் புத்தியதே அனயா இதி புத்திஹி, இதால் அறிகிறான், அதனால் புத்தி. மனதுக்கு என்னன்னு பார்த்தோம்? இதால் நினைக்கிறான், இதால் சிந்திக்கிறான், அதனால மனம். புத்தி இதாலே அறிகிறான், அதனால புத்தி. சிந்தித்தல்ங்கிறது வேற, அறிதல் என்பது வேற. அறிந்ததை பற்றித்தான் சிந்திக்க முடியும். முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி அறியணும். இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்களில் சில பேரே அடியனுக்கு முன்னமே தெரியும், பல பேரே முன்னமே தெரியாது. பார்க்கிறேன், பார்த்த உடனே அடியனுக்கு ஏற்படக்கூடிய ஞானத்தை என்னன்னு சொல்லணும்? முன்னமே தெரிந்தவர்களை பத்தி இப்போது நினைவு கூர்ந்தால் அதற்கு ஸ்மரணம்னு பேர், அதற்கு ஞானம்னு பேர் இல்லை. ஆனா இப்பதான் முதல் தரமா ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னால் அதுக்கு தான் ஞானம்னு பேர். இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா ஞானம். நினைத்ததை புரிந்து கொள்ளுகிறேன்னால், நினைத்ததை நினைவு கூறுகிறேன், அறிந்ததை திரும்ப சிந்திக்கிறேன்னால் அத ஸ்மரணம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வேறுபட்டது. இதுல நடுவுல எனக்கு சுவாதீனம் குறைச்சலா இருந்து வயசு அதிகமாக போகி ஏதோ சரிவர நினைவாற்றல் இல்லாம இருந்தால் பார்த்தவரையே திரும்ப பார்க்க சேவு நினைவு வராது. அது வரலேங்கிறதுக்காக எனக்கு நினைவில்லை ஸ்மரணம் இல்லைன்னா நினைச்சுட வேண்டாம். நடுவுல வேறோ ஒரு குழப்பம் இருக்கு, அதனால அது நடக்க மாட்டேங்கிறது. இந்த புத்தகம் காகிதம் என் கண் முன்னாடி இருக்கு, என் கண்ணுன்னு தெரிகிறது, இப்ப பார்த்துட்டே இருக்கேன், புரியுறது, படிக்கிறேன், தெரியறது. மனமே பேசு, புத்தி இருக்கிறதா, ஆத்ம திருப்தி, இதோ காகிதத்துல இருக்கிறத படிச்சுட்டேன். சட்டுன்னு இந்த விளக்கு போயிடுத்துன்னு வச்சுப்போம். அப்ப இதை படிச்சா படிக்கிறதுக்கு வருமோ? வராது இல்லையா? காகிதத்திலையும் அதே எழுத்து தான் இருந்தது, என் கண்ணுக்கு அதே சக்தி தான் இருந்தது. ஆனா நடுவிலே எந்த கருவியால நான் தெரிஞ்சுக்கணுமோ அது இடையூறு ஏற்பட்டு விட்டது, வெளிச்சம் இல்லை, அதனால என்னால படிக்கிறதுக்கு முடியல. இப்போ என்ன நேத்திக்கு பார்த்தோங்கிறத சேர்த்து பிடிச்சு பார்ப்போம். இப்ப சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் புத்திஹி, மனிஷா, திஷணா, தீஹி, பிரக்ஞா, ஷெமுஷி, இதெல்லாம் ஞானத்துக்கு இருக்கிற பரியாய சப்தங்கள். மனத்தை பார்த்தோம், சேதகான்னு சொல்லலாம், சித்து சைத்தன்யம், ஞானம், மனம், உள்ளம், நெஞ்சம், அகம், இதெல்லாம் மனதுக்கு இருக்கிற பெயர்கள்ங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆத்மாவுக்கும் புத்திக்கும் மனத்துக்கும் என்ன தொடர்புங்கிறதை இப்ப பார்ப்போம். ஆத்மாவனுடைய சொத்து, ஆத்மாவனுடைய தர்மம் புத்தி. புத்தியால் தான் அறிகிறேன், அறிகிறபடியாலே, அதை புரிந்து கொள்ளுகிறபடியாலே அதுக்கு புத்தின்னு பேரு, ஞானம்னு பேரு. சரி, அதற்கும் மனதுக்கும் என்ன தொடர்பு? அறிந்த விஷயத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு மனசு. உடல் உறுப்புகளை சற்று பிரிச்சுப்போம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலானவை ஞானேந்திரியங்கள். எதனால அதுக்கு ஞானேந்திரியம்னு பேர்? வாக்கு, பாணி, பாத, பாயூபஸ்தம், கை, கால் முதலானவை கர்மேந்திரியங்கள். எதனால அதுக்கு கர்மேந்திரியம்னு பேர்? இதற்கு ஞானத்துக்கு என்ன தொடர்புன்னு முதல்ல பார்ப்போம். வெளி விஷயத்துல பத்தி எத்தனையோ பொருள்கள் இருக்கா, இதை பற்றியெல்லாம் எனக்கு ஞானம் ஏற்படணும். இந்த இடத்துல ஒண்ணு புரிஞ்சுங்கோ, ஞானம், ஞானம்ங்கிறது அறிவு, அது நம்ம கிட்ட இருக்குங்கிறது தெரியுது. அந்த ஞானத்தை கொண்டு இதை பூமாலைன்னு நான் பார்த்தேன், இந்த மாலையை பார்த்தேன், இதை பார்த்தா எனக்கு பூமாலைங்கிற அறிவு ஏற்படும் இல்லையா? அதோ பெருமாள் படம் மாட்டிருக்கு, அதை பார்த்தால் இது பெருமாள் படம்ங்கிற அறிவு ஏற்படும். குடத்தை பார்த்தா குடம்ங்கிற அறிவு ஏற்படும். சாஸ்திரத்தில் அதை என்ன சொல்வார்கள் என்னால், கடத்தை பற்றிய ஞானம் கடஞானம், படத்தை பற்றிய ஞானம் படஞானம். படஞானம்னா துணி, படம்னா துணி, துணியை பற்றின ஞானம் படஞானம். ஆபரணத்தை பற்றின ஞானம் ஆபரண ஞானம். இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? என்னிடத்துல அப்பன்னா எத்தனை ஞானம் இருக்கு? எனக்கு ஒரு லட்சம் பொருளையானு தெரியாதா? கட ஞானம் இருக்கு, பட ஞானம் இருக்கு, கும்ப ஞானம் இருக்கு, மண்டப ஞானம் இருக்கு, மனுஷ ஞானம் இருக்கு. எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஞானமா? எங்கிட்ட இருக்கக்கூடியது இத்தனை ஞானங்களா? ஒவ்வொரு மனுஷன்ட்டு இத்தனை ஞானமா இருக்கும். அப்ப அத்தனை புத்தியா இருக்கும்னால் ஒரே புத்தி தான். புத்தி நிறைய புத்தின்னு நினைச்சுக்க வேண்டாம், ஒரே புத்தி. ஆனால் எந்த விஷயத்தை நான் கிரகிக்கிறோமோ அதுக்கு தகுந்த அதன் தலையில பேரை மாத்திக்கிறோம், அவ்வளவுதானே தவிர புத்தி பல அல்ல. புத்தி ஒன்றுதான். கடத்தை கிரகித்த புத்தி
கடஞானம். படத்தை கிரகித்த ஞானம் படஞானம், மண்டபத்தை கிரகித்த ஞானம் மண்டப ஞானம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஞானம். மண்ணை வைத்துக்கொண்டு குடம் பண்ணேன், மண்ணை வைத்துக்கொண்டு பொம்மை பண்ணேன், மண்ணை வைத்துக்கொண்டு ஏதோ வீடு கட்டினேன். இது எல்லாமே மண்ணால் ஆக்கப்பட்டது தானே. ஆனா சொல்றச்சே மண் வீடு, மண் பொம்மை, மண்ணு குடம், மண்ணு கும்பம், பார்த்தா மொத்தம் மண்ணு. மண்ணுங்கிறது உண்மை. அந்த மண்ணு வெவ்வேறு வடிவத்தை எடுத்திருக்கிறது என்பதும் உண்மை. அத போல ஞானம்ங்கிறது உண்மை. ஞானம் பலவற்றை கிரகித்தபடியால் அதன் பெயரை பெற்றிருக்கிறதுங்கிறது உண்மை. இந்த அடிப்படை ஒன்ன நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. இதை புரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு போக முடியும். இப்ப நாம பேச போறதெல்லாம் ஞானத்தை பத்தி கொஞ்சம் சூக்ஷ்மமானதுதான். எங்கேயானு சற்று நடுவுல விட்டுட்டு 15 நிமிஷம் கழிச்சு தொடர்ந்துக்கலான்னு நினைக்காதீங்கோ, எதுவும் புரியாது. அதனால தொடர்ந்து கேட்டு இருந்தா தான் மேல அடுத்தபடி என்ன போறோம்னு தெரியும். ஞானம், ஞானமே கடஞானம் படஞானம். அது எதை கிரகிக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய பேர் இருக்கிறது. ஆத்மா, ஆத்மாவுடைய ஞானம். என்னென்ன பொருளை பார்க்கிறேனோ அந்தந்த பொருளை பற்றின ஞானம். இதை கிரகிக்கிறதுக்கு வேண்டியது எது? ஆத்மாவும் ஞானமும் இருந்துட்டு பொருள் இருந்தால் கிரகிக்க முடியாது. அதுக்கு நடுவுல மனம் வேணும், அதுக்கு நடுவுல கண்ணு காது மூக்கு நாக்கு வேணும். அது வழியாதான் இந்த ஞானம் ஓடுறது. ஓடும்போது நீங்களே ஒரு கேள்வி எழுப்பீங்க, ஞானேந்திரியத்துக்கு ஞானத்துக்கும் எவ்வளவு தொடர்பு? கர்மேந்திரியத்துக்கு ஞானத்துக்கும் எவ்வளவு தொடர்பு? நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், பெருங்குடல், சிறுகுடல், இதற்கு ஞானத்துக்கு என்ன தொடர்பு? எல்லாமே நம்ம உடம்புல தானே இருக்கு. சிறுநீரகம் இருக்கு, இருதயம் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்கு ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அதன் மூலம் ஏதான ஞானம் நமக்கு வருதா? என் சிறுநீரகத்தின் மூலமாக நான் ஏதான ஞானத்தை கிரகிக்கிறேனா? என்னுடைய குடல் மூலமாக ஏதான ஞானத்தை கிரகிக்கிறேனா? இல்லை. என் குடல் மூலமா ஞானம் வெளியேறதோ? இல்லை. என்னுடைய சிறுநீரகம் மூலமா ஞானம் வெளியேறதோ? இல்லை. அப்படின்னா ஞானம் வெளியேறும் துவாரமாக அவை இல்லைன்னு போட்டுங்க, விட்டுடுங்க. சாமி நிறைய போடும்போது இருக்க, நீர் சொன்னதுல இருந்து எத்தனையோ உறுப்பு இருக்கு, அதுக்கு எதுக்குமே ஞானம் இல்லையானால் இல்லை. அதற்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இல்லை. ஒரு கோட்டி முடிஞ்சது. அடுத்த கோட்டிக்கு வாங்க. கை காலு முதலானவை இருக்க. வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தம். வாக்குங்கிறது பேச்சு, பாணிங்கிறது எடுக்கிறது, பாயு உபஸ்தம்ங்கிறது மலஜலம் குழிக்கிற துவாரம், கை பாதம்ங்கிறது நடக்கிறதுக்கு. இதற்கும் ஞானத்துக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு? நான் கையால எடுக்கணும்னு நினைக்கணும், அந்த ஞானம் கைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யணும், தூக்கணும். அதே போல யாரானு சிறுநீரகம் வேலை செய்யணும்னு நினைங்கோ, வேலை செய்வீங்கோ. கல்லீரல் வேலை செய்யணும்னு நினைங்கோ, வேலை செய்வீங்கோ. அவ்வளவு ஏன் ஹிருதயம் வேலை செய்யணும்னு நினைங்கோ, வேலை செய்வீங்கோ. மூளை வேலை செய்யணும்னு நினைங்கோ, வேலை செய்வீங்கோ. முடியவே முடியாது. இந்த எதற்கும் மூளைக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஞானம்னு உடனே மூளைன்னு ஆரம்பிக்கிறோம். வேலை செய்ய வச்சு பாருங்க. என்னைக்கு என் கல்லீரல் நான் சொன்னபடி கேட்க போறதோ, என் மூளையை அன்னைக்கு தான் நான் சொன்னபடி கேட்கும். ஆனால் மற்றவைகளுக்கு வருவோம். கண்ணு காது மூக்கெல்லாம் நினைக்கிறச்சே கண்ணு பாக்குறதே, நினைக்கிறச்சே காது கேட்கறதே, கேட்கறதுனால வெளியிலேருந்து ஒரு அறிவு எனக்கு உள்ள வருதே, பார்த்ததுனால வெளியிலேருந்து அறிவு வருது, முகர்ந்ததுனால அறிவு வருது, ருச்சித்ததுனால அறிவு வருது. திருவல்லிக்கேணி சக்கர பொங்கலுக்கும் திருமாலிருஞ்சோலமலை சக்கர பொங்கலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? நிச்சயம் தெரியும். நான் வாங்கி வாங்கி பழகிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். அப்படின்னா திருவல்லிக்கேணி கொடுக்கறச்சே சுவாமி பிரசாதத்தை எழுந்துருள பண்ணிட்டு போறச்சவே எனக்கு தெரியும், இது திருவல்லிக்கேணி சக்கர பொங்கல் வந்திருக்கு போல் இருக்கு, அடுத்தது கொடுக்க போறான். அது அந்தந்ததுக்கு வாசனை பிடிச்சு பழகிருக்கேன். சுவாமி சக்கர பொங்கல் நாக்கால தானே ருச்சிக்கணும், நீர் என்ன அப்படி போறச்சவே சொல்றீர்கள். காலை எழுந்த உடனே ஒரு 2 எழுத்து பானை சாப்பிடுறமே, அது நாக்குக்கு ருசி கால் வாசி, மூக்குக்கு தான் முக்கா வாசி. அந்த மூக்கால் அதை முகர்ந்து அப்பாடி இப்பதான் நான் இன்னைக்கு வாழ்க்கையே தொடங்கினாப்புல இருக்கு. 7 தரம் ஹரிநாமத்தை சொன்னா இன்னைக்கு வாழ்க்கை நன்னா இருக்கும். அதை போல அதனுடைய வாசனை பிடிச்சாதான் இன்னைக்கு வாழ்க்கையினால் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால மூக்கு, நாக்கு, தோலு இதனாலெல்லாம் நிறைய நமக்கு ஞானம் கிடைக்கிறது. நேரடியா கண், காது, மூக்கு, நாக்கு, தோலு இந்த 5ஆலே ஞானத்தை கிரகிக்கிறோம். ஆகவே ஞானேந்திரியங்கள், அதுக்கு ஞானத்துக்கு நேரடி தொடர்பு. தூண்டினா வேலை செய்யறது,
அதுதான் வெளியிலேந்து விஷய ஞானத்தெல்லாம் நமக்கு கொடுக்கறது. அதனால ஞானேந்திரியம். அடுத்தது அதை விட கொஞ்சம் குறைச்சல்னு வச்சுங்க. கையும் காலம் அந்த மாதிரி ஞானத்துக்கு தொடர்பில்லை. ஆனா ஞானம் வேணும். தூக்கணும் நினைச்சா தான் தூக்க முடியும், நடக்கணும் நினைச்சா தான் நடக்க முடியும். அதனால சற்று ஞானேந்திரியத்தை காட்டிலும் தள்ளி இருக்கு. பின்ன ஏன் கர்மேந்திரியம்னு சொல்றீங்க? அதுக்கு ஞானம் வேணும் என்னால். அதனால் ஞானத்தை நான் பெறவில்லையே. கண்ணால் ஞானத்தை பெறுகிறேன், காதால் ஞானத்தை பெறுகிறேன், கையால் ஞானம் பெறுகிறேனா? காலால் ஞானம் பெறுகிறேனா? இல்லையே. அதனாலதான் கர்மேந்திரியம்னு சொல்லிட்டோம். இதால நமக்கு ஞானம் வராது. ஆனா இதால நகத்துவோம், நாம நகர்ந்து போவோம், மலஜலம் கழிப்போம். செயல்பாட்டுக்குத்தான் இந்த இந்திரியங்கள் பயன்படுகின்றன. அதனால பேரே கர்மேந்திரியம். ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு பயன்படலையே, அதனால கர்மேந்திரியம். ஆனா கண்ணு காது மூக்கு ஞானத்தை கிரகிக்க பயன்படுறதே, அதனால ஞானேந்திரியம். எது ஞானத்தை கிரகிக்க பயன்படுமோ அந்த இடத்துலதான் என் ஞானம் நிறைய போகும். எது ஞானத்தை கிரகிக்க குறைவா பயன்படுறதோ என் ஞானமும் அங்க குறைவா தான் போகும். எது ஞானத்தை கிரகிக்கவே பயன்படலையோ என் ஞானம் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. முதல்ல வர்க்கத்தை 3ஆ பிரிச்சு நுட்டில. இது தெரிஞ்சாதான் மேல நம்ம போக முடியும். இப்ப நம்ம உடம்பு தான், இது எதுவும் அடிய மற்ற பேரை பத்தி சொல்லவே இல்லை. இத்தனை நாள் பேசியிருந்தது நம்மளை பத்தி. நம்ம உடம்புக்குள்ளேயே மூளை, சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், கணையம், சிறுகுடல், பெருகுடல், இது எதனாலே ஞானமும் வராது. இது எதிலி மூலமாய் என் ஞானம் வெளியேறவும் வெளியேறாது. இது 1 கோட்டி. அடுத்தது காரியம் செய்யறதுக்கு பயன்படும், ஆனா ஞானத்தை சம்பாதிக்க பயன்படாது. இது கர்மேந்திரியங்கள். ஞானத்தை சம்பாதிக்க பயன்படும், ஞான நேர அதன் மூலமா தான் வெளியேறுகிறது. இது ஞானேந்திரியங்கள். இப்படி ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற புலன்கள். மற்ற புலன்கள்னு சொல்லிச்ச மற்ற உறுப்புகள், அவ்வளவுதான் வச்சுக்கணும். அந்த மற்ற உறுப்புகளுக்கு ஒண்ணுதான் மூளை. எக்காரணம் கொண்டும் மனத்தோடும் ஞானத்தோடும் மூளையை தொடர்பு படுத்தி விட வேண்டாம். அது நரம்பு மண்டலங்களுக்கு செய்தி அனுப்பக்கூடிய ஒரு இடம், அவ்வளவுதான். அதனால ஞானத்தை கொண்டு மூளையை வேலை செய்ய வைக்க முடியுமா? மூளை எவ்வளவு உபயோகமா இருக்கோ, பெரிய மூளையா இருந்தா நிறைய ஞானம் இருக்கும், சின்ன மூளையா இருந்தா குறைச்சலா ஞானம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சிந்திக்கிறேன்னு சொன்னாலே மனதார சிந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நல்ல ஞானினாலே இங்க தொட்டு ஞானின்னு சொல்லுங்க. ஞானின்னு யாரை சொல்லுவேன்? நல்ல மூளை இருக்கிறவரை ஞானின்னு சொல்லுவேன். இப்படி சொல்லிட்டேனால் போனா போறது இந்த உபன்யாசத்துக்கு வரச்சே கூட சொல்லியிருக்கலாம். திரும்பி போறச்சே நிச்சயம் சொல்லக்கூடாது. வரும்போது தெரியல அதனால சொல்லிட்டேன். திரும்பி போறச்சே என்ன சொல்லணும்? ஞானின்னு யாரை சொல்லுவேன்னா ஞானம் இருக்கிறவனை சொல்லுவேன்னு சொல்லணும். ஞானம் இருக்கிறது யாருன்னால் நம்ம எல்லாரும். நாம எல்லாருமே ஞானிகள் தான். ஞானம் இல்லாத ஆத்மா ஆறு. அஜ்ஞானின்னு சொல்லணும்னால் இதோ இந்த ஒலிபெருக்கி, இந்த காகிதம், இந்த கட்டை, இதெல்லாம் அஜ்ஞானம். இது எதுக்கு ஞானம் கிடையாது, எல்லாம் ஜட பொருள். உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஞானிகள் தான். என்ன வித்தியாசம்? ஞானத்தில் சற்று ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அதிக விஷயத்தை கிரகித்த ஞானியா ஒத்தர் இருப்பார், குறைச்சலான விஷயத்தை கிரகித்த ஞானியா இருப்பார். ஆழ்வார்களை கேட்டா நம்ம எல்லார பார்த்தா அஜ்ஞானத்திலேயே ஊறி இருக்கீங்களேன்னு அவர் சொல்ல போறார். நம்மளை கேட்டா சுவாமி ஆங்கில எழுத்து 26 அவர் பேருங்களை போட்டிருக்கார். அவ்வளவு படிச்சுட்டு வந்திருக்கார். எங்கெங்கயோ தொழில்நுட்ப கழகம், அந்த கழகம், இந்த கழகம் எல்லாத்திலையும் படிச்சார். படிச்சா பெரிய ஞானி தான். ஆனால் ஆழ்வார்கள்ட்ட அவனுக்கு ஞானமே இல்லைன்னுடுவார். அவர் ஆனா 10 முனைவர் பட்டம் வாங்கி வச்சிருக்கார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஞானின்னா ஆத்ம ஞானம் இருக்கிறவன் தான் ஞானி, பரமாத்ம ஞானம் இருந்தால் தான் ஞானி. இது அவர் ஒத்துக்கு போறார். நாம இருந்தா மத்ததெல்லாம் படிச்சிருந்தாலே ஞானின்னு சொல்லுவோம். அதனால இதுல நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, அனைவரும் ஞானிகள் தான். எல்லாருக்கும் ஞானத்தோட தான் பிறந்திருக்கோம், ஞானத்தோட தான் போக போறோம். அந்த ஞானத்தை வளர்த்து கொள்ளுகிறோமா இல்லையா? அந்த ஞானம் நல்லதுக்கு பயன்பட போறதா, மோட்சத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கிற ஞானமா இருக்க போறதா, அல்லது சம்சாரத்துல பிறக்க வைக்கிற ஞானமா இருக்க போறதா? இதுலதான் வேறுபாடு பார்க்கணுமே தவிர எல்லாருமே ஞானிகள் தான். உடல் உறுப்புகளை 3ஆ பிரிச்சுனுட்டோம். ஆத்மா, ஆத்மாவுடைய ஞானம், அது எதன் மூலம் போறது? கண்ணு காது மூக்கு மூலமா போறதுன்னு 3ஆ பிரிச்சோம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஆத்மாவுடைய ஞானம் மனதின் வழியே போய் கண் காது மூக்குக்கு போகும்னு சொன்னேன்னா, அதை போல மனதின் வழியே போய் கர்மேந்திரியங்களுக்கும் போகணுமா? அதை போல மனதின் வழியே போய் நுரையீரலுக்கும் கண்ணீரலுக்கும் போகுமா? போகாது இல்லையா?
அதனால மனசுக்கும் சிறுநீரக கல்லீரலுக்கும் சம்பந்தமே இல்லை. மனதே வேற, அதுக்கும் இந்த உறுப்புகளுக்கும் தொடர்பு கிடையாது. மனசுக்கும் கண்ணு காது மூக்குக்கும் நெருக்கமான தொடர்பு, மனசுக்கும் கை காலுக்கும் குறைச்சலான தொடர்பு. அது ரொம்ப தொடர்பு இல்லை. ஞானத்தின் மூலமா வந்தா தான் மனசுக்கு அதிக தொடர்பே. ஞானம் அதை போகலேன்னு வச்சுங்க, அப்ப மனசுக்கு ரொம்ப வேலையே இல்லை. ஞானமே இல்லைன்னா மனசு என்ன பண்ணும்? ஏன் நேத்தே பார்த்தோம், திரைதான் மனசுங்கிறது. நம்முடைய கர்மங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய காட்சி திரை. திரைக்கு திரையில காட்ட வேண்டிய வஸ்துவே இல்லைன்னா திரை என்ன பண்ணும்? ஆத்மாவிடத்துலதான் பொருள்கள் எல்லாம் இருக்கு. இதனுடைய கர்மங்களை கொண்டு திரையில போட்டு காட்டுறா. இங்கேயே ஒண்ணும் இல்லைன்னால் ஞானமே ஓடலைன்னா திரை எப்படி தெரியும்? தெரியும். இந்த மூலையில இப்படி ஒரு கோடு மட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான் அந்த திரைக்கு வேலை. அதை தவிர ஒன்றும் வரமாட்டேங்கிறது என்ன? அதுக்கு பழுது பார்க்கிறவரை தான் கூப்பிடணும். கூப்பிட்டா எதோ தட்டுவார், திரையெல்லாம் நன்னாத்தான் இருக்குன்னு முடிச்சுடுவார். ஆனா ஒன்னும் தெரியலையே என்னால். அதுக்கு திரைய குத்தம் சொல்லாதீங்க. உள்ள எங்கேருந்து போகணுமோ அங்க ஒன்னும் போல. ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானத்துல கோளாறு. மனசு ஒழுங்காத்தான் இருக்கு. ஞானம் ஒழுங்கா இருந்ததுன்னா திரை அழுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் ஒழுங்கா தெரியாது. திரை நன்னா இருந்தா தான் வஸ்து தெரியும். ஞானம் ஒழுங்கா இருந்தா தான் தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்துவே இருக்கும். இதுதான் தொடர்புன்னு வச்சுங்க. ஆத்மா, ஆத்மாவுடைய ஞானம். ஞானம் எதுக்கு? அறிகைக்கு கருவி. அறிகை ஞானத்தின் மூலமா தான் அறிவேன். மனசு எதுக்கு? அறிந்ததை போட்டு காட்டுற திரை. கண்ணு காது எதுக்கு? அறிவதற்கு பயன்படக்கூடிய கருவிகள். கை கால்லாம் எதற்கு? செயல்படுறதுக்கு பயன்படுகிற கருவிகள். இந்த கோட்டை தெளிவா வச்சுங்க. ஆத்மா, ஆத்மாவுடைய ஞானம், ஆத்மாவுக்கு இருக்கிற மனசு, ஞானம் ஓடக்கூடிய துவாரம் மனசு. மனதடத்திலிருந்து ஞானம் கண்ணு காது மூக்குக்கு போகும். அதுல இருந்து விஷயங்களை போய் அடையும், கிரகித்து கொள்ளும், திரும்ப வரும், திரையில போட்டு காட்டும். ஆத்மா சௌக்கியமா கால் மேல கால் போண்டு பார்த்துருவார். சாமி, ஆத்மாவுக்கு கால் உண்டா? இத்தனை நீ சொல்லவே இல்லையா? வேடிக்கைக்கு சொன்னேன். ஒரு காலும் கிடையாது, கையும் கிடையாது. அவர் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கார். அவர் தான் திரஷ்டாங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். பார்த்து விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியவர் ஆத்மா. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியது புத்தி. இனிமே புத்தின்னா என்னன்னு பார்ப்போம். அங்கங்க வித்தியாசம் பார்த்துன்னு வந்திருக்கோம். நேத்திக்கு மனதை பற்றி 26 கேள்விகள் பார்த்து சமாதானம் சொல்லிட்டேன். இன்று புதிதாக யாரானு வந்திருந்தால் மனதார பக்கத்துல இருக்கிறவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. 2 நாள் என்ன நடந்ததுங்கிறத நீங்க அடுத்த இருக்கிறவர்கள்ட்ட கேளுங்க. ஆனா நிச்சயமா ஆர்வமா பிரயத்தனப்பட்டு சொல்லுவா. மற்றதெல்லாம் சொல்றார்களோ இல்லையோ, இந்த விஷயம் நிஜமா நம்ம சம்பந்தப்பட்டது இல்லையா? இதே நான் பாகவதம் சொல்லியிருக்கேன், ராமாயணம் சொல்லியிருக்கேன்னால் கேட்டாலும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு சும்மா இருந்துருவா. மனதை பத்தினால் ஆர்வமா கேட்பா. ஆனா அந்த மனசு கடைசியா உருப்பட போவது அந்த ராமாயணம் கேட்டாதான். நாம ஏதோ மனசை பத்தி தெரிஞ்சின்றதுக்காக சக்திசாலியான மனசு, ஆத்மாவுக்கு ஒரே ஞானம் இருக்குன்னால் அது போய் சேர வேண்டியது ராமனுடைய திருவடிகளிலே பற்றினால் நமக்கு தெரிய போகிறது. இனி புத்தின்னா என்னன்னு பார்ப்போம். புத்தி, ஞானம், அறிவு என்றால் என்ன? இந்த பெயர்களுக்கெல்லாம் யாது காரணம்? ரொம்ப நாழியாக கூடாது. இன்னைக்கு ஏற்கனவே நேத்திக்கு ரொம்ப நாழியா எடுத்து, அதனால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றேன். புத்தி நன்னா இருக்கும் இல்லையா? புத்தியை பத்தி தானே பேச போறோம். எப்ப அடிப்படை தெரிஞ்சு போச்சோ அதனால வேகமா கிரகிச்சொல்லாம். புத்தி, ஞானம், அறிவு என்றால் என்ன? அதனுடைய மற்ற பெயர்கள் எவை? அதை கிளிய சொல்லிட்டேன். புத்திஹி, மனிஷா, திஷணா, தீஹி, பிரக்ஞா, செமுஷி, மதிஹி, பிரேக்ஷா, உபலப்திஹி, சித், சம்வித். இதெல்லாம் புத்தி ஞானம்ங்கிறதுக்கு வெவ்வேறு பெயர். அதற்குண்டான விளக்கம் என்னன்னு சொல்றேன். சம்ஸ்கிருதத்தில் சொல்லிவிடுறேன், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு அக்ஷரம் புரிய போறது இல்லை. அதை மெதுவா தமிழ்ல என்னன்னு சொல்லி ஒரு தரத்துக்கு 2 தரம் சொன்னா புரிஞ்சு போடும். அனுபூதித்வம் நாம வர்த்தமான தசாயாம் ஸ்வசத்தையைவ ஸ்வ ஆசிரயம் பிரதி பிரகாசமானத்வ ஸ்வ விஷய சாதனத்வம் வா. இப்படின்னு ஸ்ரீபாஷ்ய மகா சித்தாந்த பிரக்கிரியிலே எம்பெருமானார் பாஷ்யக்காரர் அழகான ஒரு லட்சணம். லட்சணம்ங்கிறது வேற, விளக்கம்ங்கிறது வேற. லட்சணம்னா சட்டம். அதை நீங்க ஒண்ணு நான் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. விளக்கம்னால் நீங்களும் ஒரு மாதிரி சொல்லலாம், நானும் ஒரு மாதிரி சொல்லலாம். அவ்வளவுதான் விளக்கம். முதல்ல சட்டம் என்னன்னு பார்ப்போம். அனுபூதித்வம், அனுபூதி, ஞானம், புத்தி அப்படிங்கிறது என்னன்னால், அனுபூதித்வம் நாம வர்த்தமான தசாயாம் அப்படின்னா தான் இருக்கும் காலத்தில், ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கும் காலத்தில் வச்சுக்கோ. ஞானம் இல்லாட்டா இது எதுவுமே செல்லுபடியாகாது. ஞானம் இருக்கும் காலத்தில் வர்த்தமான தசாயாம் ஸ்வசத்தையைவ தான் இருப்பதாலேயே,
தான் இருக்கும் காலத்தில் தான் இருப்பதாலேயே. ஏன் இது ரெண்டும் வேணும்னால் இந்த விளக்க திருஷ்டாந்தமா எடுத்துங்கோ. இப்போது இந்த விளக்கு இந்த இடத்துல இருக்கிறதா? இருக்கிறதுனால எனக்கு வெளிச்சம் தெரியறதா? இந்த விளக்கு இல்லாவிட்டால் எனக்கு வெளிச்சம் தெரியாது. அப்படின்னா தான் இருக்கும் காலத்தில்ங்கிறது உண்மையை எடுத்து. ரெண்டாவது, தான் இருப்பதாலேயே. தான் இருக்கும் காலத்தில் வேறொரு விளக்க போட்டா நான் இந்த விளக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி வர வேண்டியிருக்குன்னால், இந்த காகிதம் இப்ப எங்கிட்ட இருக்கு, தான் இருக்கும் காலம் தானே, இது இப்ப இருக்கிற காலம். இது இருக்கிற காலத்துல எனக்கு காகிதம் தெரிஞ்சிடுமான்னா, விளக்கேத்தினா தான் இது காகிதம் தெரியும். அப்ப மற்றொரு வெளிச்சத்தின் உதவி தேவைப்படுகிறதா? ஆனால் இந்த விளக்குக்கு இன்னொரு விளக்கின் உதவி வேண்டுமா? தான் இருக்கும் காலத்திலேயே தான் இருப்பதாலேயே. ரெண்டும் வேறேங்கிறதுக்காக தான் திரும்பி திரும்பி சொல்றேன். தான் இருக்கும் காலத்தில் தான் இருப்பதாலேயே தன்னுடைய ஆசிரியமான ஆத்மாவுக்கு இந்த ஞானம் எதை ஆசிரியத்திருக்கும், எதை ஆதாரமா கொண்டிருக்கும்? ஆத்மாவே. ஒளி எதை ஆசிரியத்திருக்கும்? விளக்க. இந்த விளக்கேத்தி வச்சிருக்காள, இந்த விளக்கிலேருந்து ஒளி வெளியில வருது. இந்த ஒளி எதை ஆசிரியத்திருக்கும்? இந்த வெங்கலத்தை பித்தளையன்னு சொல்லிடாதீங்க. இந்த ஒளி ஆசிரியத்திருக்கிறது அந்த தீ ஜுவாலைய. அந்த ஜுவாலைய ஒளிக்கதிர்கள் ஆசிரியத்திருக்கும். சூரியன் ஒரு ஒளி பிழம்பு, சூரியனிடத்திலேருந்து ஒளி கதிர்கள் வருது. இந்த கதிர்கள் எதை ஆசிரியத்திருக்கும்? சூரியனை. சூரியன் இருக்கார், கதிர் இல்லேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. பிரகாசமா இருக்கார் சூரியன், ரொம்ப தூரத்துல இருக்கார். ஆனா சூரியனுக்கு ஒளிக்கதிரே இல்லை. இல்லைன்னா சூரியன் இருக்காரு நமக்கு தெரியுமோ? தெரியவே வராது. ஒளிக்கதிர் வந்தா தான் நமக்கு தெரியும். அதே போல இங்கேயும் வச்சுங்கோ, தான் இருக்கும் காலத்தில் தான் இருப்பதாலேயே தனக்கு ஆசிரியமான இந்த கதிர்களுக்கெல்லாம் எது ஆசிரியம்? ஆசிரியம்னா தாங்கிற இடம்னு வச்சுக்கோ. ஆதாரம்னாலோ ஆசிரியம்னாலோ ஒரே அர்த்தம் தான். ஆசிரியமா இருக்குன்னு ஆதாரமா இருக்கு. இந்த ஒளிக்கதிர்களுக்கெல்லாம் எது ஆதாரமா இருக்கும்? சூரியன் ஆதாரமா இருப்பார். இந்த ரெண்டையும் ஒன்ன வெட்டிட்டு இன்னொரு மட்டும் இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியன் மட்டும் இருக்கார், ஒளி பிழம்பு ஒன்னும் குறவே இல்லை. சூரியனே அப்படியே தகதகக்கர் இல்லையா? ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தெரியுமோ? தெரியாது. ஒளிக்கதிர் இருந்தா தான் தெரியும். அப்படின்னா ஒண்ணு செய்வோம் சுவாமி, ஒளிக்கதிரே போறோம், சூரியன் சுவாமி அனுப்பிச்சு வச்சிரும். எங்க போவார்? ஒளிக்கதிர் சூரியன் இருந்தால் தான் இருப்பார். அதுக்கு ஆசிரியம் இல்லைன்னா இருக்கவே முடியாது. சூரியன் கதிருக்கு சூரியன் ஆசிரியமா இருப்பார். ஆனா சூரியனும் ஒளிக்கதிரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இதை விட்டுட்டா அவர் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால ரெண்டு ஒளியும் வேணும்னு புரியுறதா? சூரியன்கிற ஒளியும் வேணும், சூரியனுக்கு ஒளியும் வேணும். அடியன் திரும்ப சொல்றது, ஏன் ரெண்டு ஒளி வேணும்னு நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. ஒரு ஒளி இருந்தா போராது. சூரியன்கிற ஒளி இருக்கணும், சூரியனுக்கு ஒளி இருக்கணும். ரெண்டும் இருந்ததுன்னா தான் வஸ்துவே தெரியும். சூரியன் என்ன பார்க்கணும்னால் இந்த ஒளிக்கதிரே இல்லாட்டால் நான் இங்க சன்னப்பட்டினத்துல உட்காந்து இருக்கேன்னு சூரியனுக்கு தெரியுமோ? தெரிய வராது. அவர் ஓஹோன்னு இருக்கலாம். ஆனா அவருடைய கதிர் இருந்ததுன்னா தான் வெளியில இருக்கிறத அவருக்கு அறிவிக்க முடியும். அதனால கதிருங்கிற ஒளி தேவை. கதிரே இருந்தா போரும் என்னால் கதிர்ங்கிற ஒளி சூரியன்கிற ஆதாரம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு வைரத்தை எடுத்துங்க, வைரமே ஒளிமயமா இருக்கு. அது ஏதோ கரியால பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றா இருக்கட்டும். வைரமே ஒரு ஒளி, வைரத்துக்கு ஒளி. இந்த ஒளி இதை ஆசிரியத்து தான் இருக்கும். ஆனா அதே வைரம் மட்டும் இருந்து அதுக்கு ஒளியே இல்லைன்னால் வைரம் இருக்குன்னு எனக்கு தெரிய வராதே. அதனுடைய ஒளி இருந்தால் தான் தெரியும். இந்த ரெண்டு ஒளி உள்ளதுன்னு நினைவில் கொள்க. அத போல நாம இப்ப பார்க்க போற ஞானமும் ரெண்டு ஞானம். எப்ப ஒளின்னு ஒண்ணு சொன்னேனோ, ஆதாரம்னு ஒண்ணு சொன்னேனோ, அதே போல ரெண்டு ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வகையான ஞானத்தை பத்தி. தான் இருக்கும் காலத்தில், இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒளிக்கதிரை பத்தி. தான் இருக்கும் காலத்தில் தன்னுடைய இருப்பினாலேயே தன்னுடைய ஆசிரியமான ஆத்மாவுக்கு தன் சத்தையினாலே, தான் இருப்பினாலேயே கடம் பட்டம் முதலான வஸ்துக்களை தன் ஆதாரமான ஆத்மாவுக்கு அறிவிக்கும், பிரகாசப்படுத்தும். இதுதான் ஞானத்தின் வேலை. ஞானம் இருக்கும் காலத்தில் ஞானம் இருப்பதாலேயே தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இது மக்கள், இது மண்டபம், இது மாடு, இது கோழி என்று வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தான் சார்ந்திருக்கும் ஆத்மாவுக்கு பிரகாசப்படுத்தும். தான் சார்ந்திருக்கும் ஆத்மாவுக்கு. உங்கள்கிட்ட ஒரு ஞானம் இருந்து
நீங்க கணக்கு பாடத்துல புலியா இருந்து தெரிஞ்சுண்டு அந்த கணக்குக்கு தான் விடையன்னு உங்களுக்கு சொன்னால் அந்த ஞானம் எனக்கு பிரகாசப்படுத்தாது, அந்த ஞானம் உங்களுக்கு தான் பிரகாசப்படுத்தும். அதனால தான் எந்த ஆத்மாவை சார்ந்து இருக்கிறாரோ அந்த ஆத்மாவுக்கு அது பிரகாசப்படுத்தும். அவரோட அது எப்பவுமே இருக்கும், தான் இருக்கிறதுனாலேயே பிரகாசப்படுத்தும். இது ஒரு பெருமை. தான் சார்ந்திருக்கும் ஆத்மாவுக்கு வெளி விஷயங்களை பிரகாசப்படுத்தும். நன்னா புரிஞ்சு சுவாமி. ஆனா இன்னொரு சட்டம் இருக்கு. இந்த ஞானம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் வேணுமா? வெளி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். என்கிட்ட இந்த ஆத்மாவிடத்துல இந்த ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆத்மா வேணுமா? வேண்டாம், இன்னொரு ஞானம் தேவையில்லை. ஒளி இருக்கு, அது அந்த விளக்கு இருக்குங்கிறத ஒளி கதிர் அறிவித்து விட்டது. இந்த ஒளி கதிர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒளி கதிர் வேணுமா? இல்ல இன்னொரு விளக்கு வேணுமா? வேண்டாம், அதுவே போறோம் இல்லையா? அதனால ஞானத்தினுடைய வேலை தன்னையும் தான் இருக்கேன் ஆத்மாவுக்கு அறிவிக்கும், தன்னை தவிர்ந்த மற்ற பொருள்களையும் ஆத்மாவுக்கு அறிவிக்கும். ரெண்டு வேலை பாக்குறது. எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை கொடுத்து கொஞ்சம் பார்த்து எனக்கு ஞானம் இருக்கா சொல்லும்னா அவர் இல்லைன்னு போடுவார். அதனால அப்படி கேட்கவே கேட்காதீங்க. எனக்கு ஞானம் இருக்குங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா ஞானம் இருக்குன்னாலே அது நான் இருக்கிறேன் அறிவித்து கொண்டேதான் இருக்கும். நான் இருக்கிறேன்னு என் ஞானம் அறிவிக்கும். அதை தவிர மற்ற பொருள்களை எல்லாம் எப்படி இருக்கு என்னவா இருக்குங்கிறதையும் என்ன அறிவிக்கும். இதுதான் ஞானம்ங்கிறதுக்கு வேலை. இந்த ஞானத்துக்கு தர்ம ஞானம்னு பேர். தர்மமா இருக்கிற ஞானம் அப்படின்னா என்னுடைய ஞானம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னுடைய ஞானம். அதுக்கு தான் சொன்னேன் ஒளிய ஞானமா வச்சுட்டா. விளக்கே ஒண்ணு, இந்த விளக்க வச்சுப்போம். இதுனா கண்ணாடி தெரியுது. இந்த விளக்கு ஜுவாலையை வச்சுப்போம். இந்த ஜுவாலை, அந்த ஜுவாலை ஒரு ஒளி, அதுல இருந்து வெளியில வருகிற ஒளி அது ஒரு நெருப்பு, அதுல இருந்து வெளியில வருகிற ஒளி ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கிறது மற்றதை அறிவிக்கும், தான் இருக்கிறேங்கிறத சொல்லுங்கிறதெல்லாம் ஒளிக்கதிர்ங்கிறத பத்தி. இப்ப அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த ஜுவாலைக்கு போவோம். அந்த ஜுவாலையத்தான் தர்மின்னு சொல்லுவா. ஜுவாலையிலிருந்து வரப்போற ஒளிக்கதிரே தர்மம்னு சொன்னால் ஜுவாலையை தர்மி. இதுக்கு தர்மின்னு ஒரு பேரு, தர்மம்னு ஒரு பேர், குணம்னு ஒரு பேரு, குணின்னு ஒரு பேர். அடியன் யாரு? குணி. நீங்க யாரு? குணி. எங்கிட்ட இருக்கிறது எது? குணம். குணம் எது? கோபம், கருணை, பொறுமை, மன்னிப்பு, இதெல்லாம் குணம். இத உடையவனாரு? கோபிஷ்டன். கோபமுடையவர் கோபிஷ்டர், கருணை உடையவர் கருணாமூர்த்தி. அப்படி அவர் இருக்கிறதெல்லாம் குணி. இது குணமா சொல்றோம், இது இத்தனையும் குணியா சொல்லுவோம். அதே போல ஆத்மான்னு வச்சிருந்தா அவர் குணியாக இருப்பார், அவர் தர்மியா இருப்பார், அவர் ஆதாரமா இருப்பார். அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது இல்லையா, அந்த ஞானம் தர்மமா இருக்கும், குணமா இருக்கும். புஷ்பத்துக்கு எப்படி மனம் இருந்ததோ அத போல ஆத்மாவுக்கு இருக்கிற தர்மம், ஆத்மாவுக்கு இருக்கிற குணம்தான் ஞானம்ங்கிற தர்மம். அதன் வேலை என்ன? தானு இருக்கேன்னு காட்டும். தான் இருக்கேன்னு யாருக்கு காட்டும்? ஞானம் தான் இருக்கிறேன் என்று ஆத்மாவுக்கு தான் காட்டும். ஞானம் தான் இருக்கிறேன் என்று தனக்கு காட்டாது. ஞானம் தான் இருக்கேன்னு ஆத்மாவுக்கு காட்டும். மற்ற பொருள்களும் இருக்குங்கிறத ஆத்மாவுக்கு காட்டும். இதுதான் தர்மமான ஞானத்தின் வேலை. அனுபூதித்வம் நாம வர்த்தமான தசாயாம் ஸ்வசத்தையைவ ஸ்வ ஆசிரியம் பிரதி பிரகாசமானத்துவம் ஸ்வவிஷய சாதனத்துவம் வா. ஸ்வவிஷயம், இந்த ஞானத்துக்கு எது விஷயம்? எங்கிட்ட அறிவு இருக்கு. அந்த அறிவுக்கு எது விஷயம்? நீங்க நாற்காலி, புத்தகம், தோல்ல மாட்டின்னு இருக்கிற பை, முகத்தில் போட்டு இருக்கிற முகமூடி, இது எல்லாம் இந்த ஞானத்துக்கு விஷயம். அந்த ஞானம் ஆத்மாவுக்கு ஏற்படுவதற்கு எது சாதனம்? இதோ நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீர்கள். உங்களை பற்றின ஞானம் அடியேனுக்கு ஏற்படுவதற்கு எது கருவி, எது சாதனம்? ஞானம். ஞானம் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளுவதற்கு எது கருவி? அதே ஞானம். எனக்கு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த ஞானத்தால தான். மற்றொரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அதே ஞானத்தால தான். இதுதான் நமக்கு தர்மமா இருக்கிற ஞானம். நம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, ஒத்தொத்தர் இடத்திலும் இருக்கு. அத்தோடைய பிறந்திருந்தா பெருமாள் ஏதோ ஞானம் கொடுக்கிறாருங்கிறோம். நாம வேற கோவிலுக்கு எல்லாம் போய் நல்ல ஞானம், நல்ல புத்தி கொடு சுவாமி அப்படின்னு வேற கேட்டுக்கிறோமே. நீரானா எல்லாம் இருக்குங்கிறீர். என்னால் நாம பிறக்கச்சே இருக்கிற ஞானம் சம்சாரத்துக்கு உதவுற ஞானம், போய் கேட்கிற ஞானம் மோட்சத்துக்கு உதவுற ஞானம். இந்த ஞானம் அந்த ஞானம் ஆகட்டும்னு தான் கேட்டு இருக்கோம். எல்லார்ட்டையும் ஞானம் இருக்கு, என்னால் இருக்கு.
இதை பத்தி பராசர மகர்ஷி சொல்லச்சேவும் பல வாக்கியங்கள்ல பார்த்தால் சா வித்யாயா விமுக்தையே தத் கர்ம என்ன பந்தாய சா வித்யாயா விமுக்தையே அது ஞானம். எது சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் தள்ளாமல் முக்திக்கு வழிகாட்டு கொடுக்குமோ அது ஞானம். அந்த ஞானத்தோட நம்ம பிறக்கல, நாம பிறந்தது ஞானத்தோட பிறந்திருக்கோம். கடம் படம் குட்யம் அது இது மாடு மட்டை இப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் இருந்திருக்கே தவிர அந்த ஞானமே பரிஷ்காரம் அடையணும், அந்த ஞானமே நல்ல ஞானம் ஆகணும். அது ஆகிறதுக்கு தான் இந்த பாடு. ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் எழுதினது, ரிஷிகள் எல்லாம் இதிகாச புராணங்களை எழுதி வச்சது நீ ஞான சூன்யம்ங்கிறதுக்காக அவ எழுதவே இல்லை. அவர்களுக்கு நன்னா தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை நல்ல ஞானம் ஆக்கிக்கோ. பந்தக ஞானத்திலிருந்து முக்தக ஞானம் ஆக்கிக்கோ. பந்தத்துக்குன்னு ஞானம் இருக்கு, அதை மாற்றி முக்திக்கு உபயோகப்படுகிற ஞானமாக்குன்னு சொல்றார். தமிழ்ல இப்படியும் சொல்லுவா உணர்வு உணர்ச்சி அப்படின்னு சொல்றது உண்டு. ஏனால் ஆத்மாவுக்கு உணர்த்தக்கூடியது உணர்வு. இன்ன பொருள் அப்படின்னு ஆத்மாவுக்கு உணர்த்துவது எது? அதனாலதான் இந்த ஞானத்தை உணர்வுன்னு சொல்லலாம். உணர்விலும்பர் ஒருவனை அவனதருளால் உணர்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்னருளேன்னு சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த விஷயம் பார்த்துட்டோம். இனி அடுத்தது பார்ப்போம். புத்தி எத்தால் செய்யப்பட்டது? இது இரண்டாவது கேள்வி. நேத்திக்கு மனம் எத்தால் செய்யப்பட்டது பார்த்துட்டோம். புத்தி எத்தால் செய்யப்பட்டது? அது பிராகிருத்தமா அப்பிராகிருத்தமா? மனம் பிராகிருத்தம்னு பார்த்துட்டோம். பிராகிருத்தம்னாலே என்ன ஒத்துக்கணும்? அப்படின்னாலே அனித்யம்னு ஒத்துக்கணும், அப்படின்னாலே ஜடம்னு ஒத்துக்கணும், அப்படின்னாலே முக்குணமயம்னு ஒத்துக்கணும். இந்த மூணு தான் உடனே வர சட்டம். ஒண்ணு பிரகிருத்தினால் ஆக்கப்பட்டதா இருந்தால் அதுக்கு சத்வம் ரஜஸ் தமசு உண்டு. பிரகிருத்தினால் ஆக்கப்பட்டதுனால் ஒரு நாள் படைக்கப்பட்டு ஒரு நாள் அழியும், அதனால அனித்தியமாத்தான் இருக்கும். ஆனா ஞானம் இருக்கே அப்பிராகிருதம், அது பிராகிருத்தம் இல்லை. கீழே பார்த்தது போல பிரகிருத்தில இருந்து மகான், மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரம் மூணா பிரிஞ்சுது, அதுல இருந்து பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம் கர்மேந்திரியங்க. இந்த வரிசையில 24 ஞானம் வந்ததோ? வரவே இல்லையே. பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், தலைவனா இருக்கிற மனசு, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இது எல்லாத்துக்கு தாயான அகங்காரம், அதுக்கு முன்னால் மகான், அதுக்கு முன்னாடி பிரகிருதி. 24. இந்த 24 ஞானமே இல்லையே. அப்ப எங்க உருவாச்சுன்னால் உருவாகவே இல்லை. ஞானம்ங்கிறது நித்தியம், நித்தியமா இருக்கக்கூடியது ஞானம். முக்குணங்களின் பாதிப்பே இல்லாதது ஞானம், பிராகிருத்தமாக இல்லாதது ஞானம். அதனால ஞானம் அப்பிராகிருத்தமா இருக்கும். எதனால உருவாக்கப்படும்னு கேட்டால் எதனால இல்ல சுவாமி, நான் பிறக்கவே இல்லைங்கிறேனே, படைக்கவே படல. அப்ப ஞானம் நித்தியமானது, மத்தெல்லாம் அனித்தியம். ஞானத்தை தவிர ஆத்மா நித்தியம், பரமாத்மா நித்தியம், ஸ்ரீவைகுண்டன் நித்தியம், ஞானம் நித்தியம். இது தவிர எத்தனை கேள்வி நீங்க கேட்டீங்கனாலும் பிராகிருத்தமா இருக்கிற அத்தனையும் அனிருத்தம். பிராகிருத்தத்துக்கு மேல போயிட்டீங்கனால் அப்பிராகிருத்தமா இருக்கிறது அத்தனையும் நித்தியம். ஆகவே புத்தி எத்தால் செய்யப்பட்டதுனால் நித்தியமான திரவியம், அப்பிராகிருத்தமானது எத்தாலும் செய்யப்பட்டது அல்ல. இப்ப மூணாவது கேள்வி, அது எங்க இருக்கிறது? சூக்ஷ்மமா ஸ்தூலமா? புத்தி எங்க இருக்கிறது? ஆத்மாவிடத்தில் இருக்கிறது. புத்திக்கு ஆசிரியம் ஒளிக்கதிருக்கு ஆசிரியம் விளக்கு, புத்திக்கு ஆசிரியம் ஆத்மா. அப்படின்னா ஆத்மா எத்தால் செய்யப்பட்டது? புத்தி. இப்பதான் புத்திக்கு ஆசிரியம் தானே ஆத்மான்னு சொன்னீர். இப்ப ஆசிரியமான ஆத்மா செய்யப்பட்டது எது? அதே புத்தி. புத்தியால் செய்யப்பட்டதுதான் ஆத்மா. புத்திக்கு ஆசிரியமா இருக்கிறது ஆத்மா. இந்த ஜுவாலை எடுத்துங்க, அது என்ன சுவாமி? நெருப்பு, ஒளி. இந்த ஒளிக்கு என்ன இருக்கு? ஒளி. அதுவும் ஒளி, இதுவும் ஒளி. இந்த ரெண்டு ஒளிக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தர்மி ஒளி, அதன் ஒளி கதிர்ங்கிறது தர்ம ஒளி. ஒண்ணு தர்மிங்கிற ஒளி, ஒண்ணு தர்மம்ங்கிற ஒளி. அத போல ஆத்மாவும் புத்தி, ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானமும் புத்தி, ஆத்மாவே புத்தி, ஆத்மாவுடைய ஞானமும் புத்தி. அதனால இந்த புத்திங்கிறது எதை சார்ந்து இருக்கு? எதுல இருக்கும்னா ஆத்மாவிடத்துல இருக்கும். மனசு எங்க இருக்கும்னா என்ன பார்த்தோம்? ஹிருதயத்துல இருக்கும்னு பார்த்தோம். ஆத்மா எங்க இருக்கிறார்? ஹிருதயத்தில் இருக்கார். ஞானம் எங்க இருக்கு? ஹிருதயத்தில் இருக்குன்னு சொல்லாதீங்க. சொன்னா என்ன ஆகும்? ஆத்மா புறப்பட்டு போத்த உடனே ஹிருதயம் வேலை செய்யணும், ஞானம் இருக்கணும் இல்லையே. அவர் கிளம்பி போகிறச்சவே இது நின்று படுத்துங்கிறாளே, இது நின்று படுத்து இது பார்க்காது பேசாது ஒண்ணும் பண்ணாது. அதனால ஆத்மாவிடத்துல ஞானம் இருக்கும்,
ஹிருதயத்துல ஞானம் இருக்காது, மூளையிலையும் ஞானம் இருக்காது. ஆத்மா இப்படி வேணா வச்சுக்கலாமா? ஹிருதயத்துல ஞானம் இருக்கும், ஆத்மா கிளம்புறச்சே அவசர அவசரமா தம் பொட்டியில அதை எடுத்து போண்டு போயிடுவார். இப்படிலாம் போறதா எந்த பிரமாணமும் இல்லை. அவரிடத்துலதான் அது இருக்கிறது, நம்முடைய ஹிருதயத்துல இருக்காது, மூளையிலையும் இருக்காது. இருந்திருக்கணும்னால் அப்புறமும் ஒரு கண்ணாடி குடுவையில வச்சு அதுக்கு அமிலம் எல்லாம் போட்டு மகா பெரிய புத்திசாலிகளுடைய மூளையெல்லாம் அதுல போட்டு அதை பொருட்காட்சியில வச்சு போய் பார்த்துட்டு போங்கிறா. சாமி காட்ட முடியும்னா அவர் புத்தியை காட்டுங்க, நீங்க அவர் மூளையை காட்டியெல்லாம் ஒரு லாபமும் இல்லை. அது எங்கிட்டையும் இருக்கு, அவர்கிட்டையும் இருக்கு. புத்தியும் எங்கிட்டையும் இருந்து அவர்கிட்ட இருந்தது. ஆனா அந்த புத்தி அவர் எப்படி பயன்படுத்தி இருக்கார், நான் எப்படி பயன்படுத்தல, அதுலதான் வேறுபாடு. அது எங்க இருக்கிறதுன்னு பார்த்தால் ஆத்மாவிடத்திலே. சாஸ்திரமே சொல்றது ஞானாதிகரணம் ஆத்மா. ஞானத்துக்கு அதிகரணம், அதிகரணம்னா இருப்பிடம், அதிகரணம்னா ஆசிரியம். ஞானத்துக்கு அதிகரணம் இருப்பிடம் ஆத்மா. புத்தியானது ஒளிக்கதிரை விட சூக்ஷ்மம். இந்த ஒளிக்கதிரே சூக்ஷ்மம். ஏன்னா என் கண்ணில் படல பாருங்க, சில சமயம் மட்டும் அப்படி கோடா நம்ம வீட்டுல ஜன்னலை திறந்து வச்சா அங்கேயே இப்படி நிறைய தூசி தூசியா வந்து தரையில ஒரு இடத்துல இப்படி வட்டமா விடும் இல்லையா, அதுதான் ஒளியா நீங்க கேட்பேள். அது ஒளி இல்லை, அந்த ஒளியோட ஒட்டி கொண்டிருக்கிற தூசி, அதுதான் கண்ணுக்கு படுறது. ஒளி கண்ணிலேயே படாது, ஒளி வெளிச்சம் மட்டும்தான் கொடுக்கும். அதை ஏங்கிறத ஒரு இடம் சொல்றேன். ஒரு பை எடுத்துப்போம், இதை போற ஒரு மாலை உள்ள போடுவோம். இந்த மாலையை கேட்டி உள்ள போடலாம். 4 மாலை போன உடனே பையில இடம் இருக்காது, போரும்னு சொல்லிடும், கீழே வச்சிருவேன். அரிசியை போடுங்க, 4 படி 5 படி 6 படி பிடிக்கிற வரைக்கும் தானே பிடிக்கும், அப்புறம் பிடிக்காது. இதே இந்த ஒளி இதுல இருந்து வருது இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை பிடிப்போம், இங்க ஒரு 10 விளக்கு வைங்கோ, 100 விளக்கு வைங்கோ, 500 விளக்கு வைங்கோ, எல்லா ஒளியும் அந்த பாத்திரத்துக்குள்ள பிடிங்கோ, அது முட்டி மோதிக்குமான்னு இல்ல. ஆனா ஒரு விளக்குலேருந்து இருக்கிற வெளிச்சத்து வரைக்கும் பாத்திரம் பிடிக்கும். ஆனா 10 வட்டு விளக்கச்ச தாங்காதுன்னு சொல்லுவிடா இல்ல. ஏன்னா அது சூக்ஷ்மமா இருக்கிறதுனாலே எத்தனை போயிட்டே இருந்தாலும் தாங்கும். ஸ்தூலமா இருந்தாதான் 10 மாம்பழம் போட்டா நிறைஞ்சிடும், ஸ்தூலமா இருந்தா 4 படி அரிசி போட்டா நிறைஞ்சிடும். சூக்ஷ்மமா இருந்தா எத்தனை வேணும்னாலும் உள்ள போகலாம், போகும் போகும் போயிட்டே இருக்கும். அதனாலே இது இந்த ஒளிக்கதிருக்கே இவ்வளவு சூக்ஷ்மத்தை. அதனால எங்க வேணா பிடிக்கும்னால் ஞானம்ங்கிறது இன்னும் எவ்வளவு சூக்ஷ்மமானது. அப்படின்னா எத்தனை இந்த ஆத்மாவுக்குள்ள புகுத்தின்றே இருக்கலாம், எத்தனை விஷயத்தை பத்தின ஞானம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அது ஒண்ணுக்கு ஒண்ணு மாம்பழமாட்ட முட்டிட்டு வெளியில போகுமானால் போகாது. எவ்வளவு ஞானம் எத்தனை புத்தகம் படிச்சிருந்தாலும் படிச்சுட்டே இருக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். எவ்வளவு அழுக்க சேர்க்கக்கூடாது, அதை சேர்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை. எத்தனை நல்ல விஷயமா இருந்தாலும் ஓஹோ எனக்கு ஞானத்துக்கு பற்றாக்குறையா இருக்கு, அதனால இனிமே புஸ்தகம் படிக்க முடியாது, இன்னைக்கு 10 பக்கம் தான் படிச்சா சுவாமி இப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. 150 இல்ல 1500 பக்கம் இல்ல, எத்தனை படித்தாலும் போரும், எடப்பற்றாக்குறைன்னு வெளியில வராது. இந்த ஒளியே வெளியில வரல, அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கல. அதனால ஒளிக்கற்றையை விட இந்த ஒளிக்கதிரை விட சூக்ஷ்மமானது ஞானம். அதனால எத்தனை போட்டாலும் தாங்கும், அது ஒண்ணுதான் தாங்கும். ஞானத்தை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஒளிய கண்ணால் பார்க்கலாமா? பார்க்கிறோம். விளக்க கண்ணால நன்னா பார்க்கிறோம். அதுவே விளக்கு இருக்குங்கிறதுக்காக ஒளி இருக்குன்னு ஒளிய பார்த்தீரானால் வெளிச்சமா இருக்கு அவ்வளவுதான் தெரியும். நீர் ஏதோ ஒளின்னு சொல்றீர், வெளிச்சம்ங்கிறீர், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியல. விளக்குன்னா என்ன, வெளிச்சம்னா என்ன, ஒளின்னா என்ன? விளக்குங்கிறது ஆதாரமா இருக்கிறது, ஒளி என்பது ஆதேயமா தாங்கப்படுவது, அதனாலதான் வெளிச்சம் வருது. எது நமக்கு படிக்க உபயோகப்படுகிறதோ அது வெளிச்சம். படிக்கிறதுக்கு உபயோகப்படுறது வெளிச்சம், அது விளக்கிலேருந்து வெளியில வர்றது ஒளி. விளக்கா இருக்கிற ஆதாரம் தான் ஆதாரம். அத போல புத்தி ஞானமா இருக்கு ஆத்மா, அந்த ஞானம் ஆத்மாவிடத்திலேருந்து வெளியேறுவது ஞானம். அந்த ஞானத்தினால நாம் பல பொருளை தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க, அங்கதான் வெளிச்சம். இது எப்படி 3ஆ இருக்கோ அங்கேயும் அதே போல 3ஆ இருக்கு. அடுத்த கேள்வி போவோம். புத்தி எப்போது எப்படி படைக்கப்பட்டது? புத்தி எப்போது அழியும்? பகவான் ஞானம் என்று ஒன்றை படைத்து விட்டு அதை அனைவருக்கும் பிரித்து கொடுப்பாரா? இதெல்லாம் சேர்ந்தது 4வது கேள்வி. புத்தி எப்போது படைக்கப்பட்டது? இல்லையே, அது பிராகிருதமே இல்லை, அனாதியானது புத்தி, நித்தியமானது புத்தி. அது எப்போதும் படைக்கப்படவில்லை. இல்லை, நித்தியமான திரவியம். ஆத்மா நித்தியம், பரமாத்மா நித்தியம், புத்தியின் நித்தியம். இப்படி வச்சுங்க. ஒருவேளை புத்தி ஒரு நாள் படைக்கப்பட்டதுன்னு இருக்கட்டும்,
அதுக்கு முன்னாள் புத்தி கிடையாது இல்லையா, ஞானம்ங்கிற தத்துவமே இருந்திருக்காது. அப்படின்னா இந்த என்னன்னு சொல்லுவேன். புத்தி படைச்சப்பறம் அடி எனக்கு புத்தி இருக்கு, இன்னி வரைக்கும் புத்தி படைக்கப்படல. அப்ப நான் என்னவா இருப்பேன்? புத்தி இல்லாத ஜட பொருளா தானே இருப்பேன். நான் இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். அதை நான் ஒன்னும் சொல்லல. இருந்தாலும் அன்னைக்கு புத்தியே இன்னும் படைக்கப்படலேன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்காக சொல்றேன், கேள்விக்காக சொல்றேன். புத்தி படைக்கப்படல, அப்ப என்கிட்ட புத்தி இல்லை. நான் என்னவா இருப்பேன்? ஞானமுடைய ஆத்மாவா இருக்க மாட்டேன், ஞானமற்ற ஜட பொருளா இருப்பேன். அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அச்சித்துன்னு பேரு. அடுத்தது இன்னொருத்தர் யார் இருப்பார்? ஈஸ்வரன் இருப்பார். மூணாவது தத்துவமே காணப்படுத்த. சித்து அச்சித்து ஈஸ்வரன் இருக்கணுமா இல்லையா? ஞானம்ங்கிறது எப்போதும் இருந்தால்தான் ஞானமுடையவனான ஆத்மாங்கிறவர் எப்பவும் இருப்பார். ஞானமுடையவனான ஆத்மா இருக்கிறச்சேதான் ஞானமற்றதான ஜடப்பொருள் இருக்கும். அப்படின்னா தான் ஈஸ்வரம் வேறே ஜடம் வேறே அஜடம் வேறேங்கிறது தங்கும். ஒரு நாள் ஞானம் படைக்கப்பட்டது நீங்க சொல்லிட்டீங்கனாலே அதுக்கு முன்னாள் ஞானம் இல்ல. ஆகவே ஞானத்துக்கு ஆசிரியமா ஆள் இல்ல, அந்த ஆத்மா இல்ல. இல்லாதனால பரமாத்மாவும் ஞானமற்ற ஜடமும் தான் இருந்தது, மூணாவது தத்துவமே இல்லைன்னு ஆயிடும். இது பெரும் குழப்பம். அதனால ஒரு நாளும் ஞான படைப்பை ஒத்துக்க முடியாது, சாஸ்திரமும் ஒத்துக்கல. ஞானம்ங்கிறது நித்தியமானதுன்னு வச்சுக்கோ. தனித்தனியே இருக்கா? ஞானம்ங்கிறது மொத்தமா ஒரு இடத்துல இருக்கும். பிரசாதம் சுண்டல் சாயங்காலம் கோவில்ல பண்ணுவா, திருமால் வடை அப்படின்னு சாயங்கால வேலை சாயரட்சைக்கு சுண்டல். கார்த்தாலையா இருந்தா அப்ப அனைமா தோசை சக்கரமூலை தான் அம்சிவர் பொங்கலா இருக்கும். மத்தியானம் உச்சி காலத்துக்கு அலங்கார தளிகை குழம்பு சாத்தனோட பண்ணிடுவா. அப்புறம் சாயங்காலம் உத்தானம்னு அங்கெல்லாம் சொல்லுவா, வடக்க போனிடலாம். சாயங்கால வேலைக்கு சுண்டல். எல்லா குழந்தைகளும் அப்பதான் வரும், கோவில்லயே விளையாடும். சுண்டல் கொடுப்பாங்கிறதுக்காகவே வரும். எல்லாரும் பார்த்து பார்த்து தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா, குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு வரட்டும். அந்த சமயம் சுண்டல் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப எழுதுறா வைத்தியர்கள்லாம் எவ்வளவு சுண்டல் எவ்வளவு ஆரோக்கியமானதுன்னு. கார்த்தால பொண்ணில்னா வரட்டுத்தனமா நெய் இல்லாத நெய் விட்ட பொங்கலா கொடுப்பா. நெய் விட்ட பொங்கல்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. நெய் விட்ட பொங்கல், நெய்யை விட்ட பொங்கல். நெய்யே குத்தலேன்னா அது நெய்யை விட்ட பொங்கல். நெய்ய நிறைய குத்தி இருந்தோம்னா நெய் விட்ட பொங்கல். கார்த்தால அழகா சிற்றுண்டி கோவிலுக்கு பொங்க, கார்த்தால பெருமாள் பொங்கல் கொடுத்துருவோம். மத்தியானம் போனா நன்ன ஆகார கீரையோட கொடுப்பான். அதுக்கப்புறம் சாயங்காலம் போனா புரதச்சத்து நிறைய வேணும்னா சுண்டல் கிடைக்கும். ராத்திரி போனா தத்தியோனா சக்கர பொங்கல். இது நம்ம சாப்பிடறதுக்காக பெருமாள் சாப்பிடறாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கோவில் இவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணிருப்பாள. இது சாயங்கால வேளையில சுண்டல் கொடுத்தா சாப்பிட்டான் வந்துட்டான். இது மாலை பொழுது தனித்தனி அப்படி சுண்டல் பண்ணிட்டு அர்ச்சக சுவாமி எடுத்துன்னு வருவார். இந்தா உனக்கு 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 கடைசி வரைக்கும் காமிச்சுட்டு இருப்பார். இன்னும் ரெண்டு பேருக்கு இல்லைன்னா இந்த கூடைய தலைகீழ கவுத்து காட்டுவா. பார்த்திருக்கீங்களா? முடிஞ்சு போச்சு, இனிமே கையை நீட்டாதேன்னு அர்த்தம். கோவில்ல முடிஞ்ச அளவுக்கு சுண்டலை கொடுக்குற மாதிரி ஒருவேளை ஞானம்னு ஒன்ன பெருசா படைச்சிட்டு நம்ம ஒத்தத்தரையா கூட்டு வரிசையில நிறுத்தி இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நீ கொஞ்சம் எடுத்துக்கோன்னு செஞ்சிருப்பாரானால் அப்படி பண்ண முடியாது. ஞானம் எப்ப சூக்ஷ்மம்னு ஒத்துனுட்டோமோ, உன்னை பாகம் போட்டு பிரிக்கணும்னாலே அது ஸ்தூலமா இருக்கணும். இருந்தா தான் பாகமே போட முடியும். ஒரு பொருளுக்கு பக்கம் இருக்கணும், பட்டை இருக்கணும், அளவு இருக்கணும். இருந்தா பொருளை வெட்டலாம், உனக்கு பிரிக்கலாம், எனக்கு பிரிக்கலாம். நான் சொல்லிட்டு இருக்கிற பொருளை சூக்ஷ்மம்னு சொல்லிட்டேன். எப்ப சூக்ஷ்மமோ எதை வச்சு வெட்டுறது? கத்திய வச்சு வெட்டினா தானே பிரிச்சு ஒருத்தர் கொடுக்க முடியும். ஆத்மா சூக்ஷ்மம். நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தகதி பாவகா நச்சைனம் கிளேதயம் தியாபக ந சோஷயதி மாருதா அச்சேத்யோய மதாக்கியோயம் அக்லேத்ய அசோஷயேவச்சான்னு கண்ணன் சாதிக்கிறார். வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, அழிக்கவே முடியாது. அப்படின்னு ஏது வெட்டுறது? அதனால படைக்கும் போதே அந்தந்த ஆத்மாவுக்கு அந்தந்த அறிவைத்தான் கொடுத்திருக்கார். இது மொத்தமா உருண்டையா ஒரு இடத்துல படைச்சுட்டு ஆளுக்கு பிச்சு கொடுத்தான்னு நினைக்க வேண்டாம். பிக்கவே முடியாது, வெட்டவே முடியாது. வெட்டணும்னாலே எது வெட்டப்படுமோ, நினைக்கப்படுமோ, பிரிக்கப்படுமோ அது அனித்தியம்னுடுவா. இது ஒரு பெரிய சட்டம். நியாய சாஸ்திரத்திலாம் சட்டங்கள்லாம் இருந்துட்டே இருக்கும். எது எது இப்படியோ அது அது இப்படி. எது எது அனித்தியம், எது எது ஸ்தூலம், தத்து தத்து அனித்தியம்னு. எதெல்லாம் ஸ்தூலமா இருக்குமோ அதெல்லாம் அனித்தியமா இருக்கும். எதெல்லாம் சூக்ஷ்மமா இருக்குமோ அதெல்லாம் நித்தியமா இருக்கும். வாக்கியார்த்தம்னு ஒண்ணு சொல்லுவா. ஒரு பிள்ளை படிச்சுட்டு வந்து நியாயமோ மீமாம்சையோ படிச்சுட்டு வேகமா பேசுறதுக்கு ஆரம்பிப்பான். எந்த வேகத்துல என்ன பேசுறாள்னே புரியாது. 10 பேர் சுத்தி சிங்கங்களாட்டம் உட்காந்து இருப்பா. இவன் சொன்ன அரை வார்த்தை நமக்கு புரியறதுக்குள்ள அவ 10 வார்த்தை பதில் கேட்பா. அதுக்குள்ள அதே வேகத்துல பதில் சொல்லணும். நீங்க வாக்கியார்த்த சதஸ் ஒண்ணு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. இப்படி நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோமோ இது அங்க 14 வயசு பிள்ளை படிச்சிருப்பான்.
படிச்சாதான் மேல சாஸ்திரமே படிப்பு. அத்தியனமும் முடிச்சு நியாயமும் மீமாம்சையும் வியாக்கரணம் படிச்சு முடிச்சிருந்தா நம்ம அவன்கிட்ட முதல்ல பேசவே முடியாது. நம்ம பேசுறதே அவனுக்கு அசட்டுத்தனமா இருக்கும். இவெல்லாம் என்ன புத்தி கட்டத்தனமா பேசிட்டு இருக்காளே, எல்லாருக்கும் புத்தி இருக்கே தெரிஞ்சுக்க மாட்டாளான்னுவோம். நாம ஏதோ ஓஹோன்னு வெளியில படிச்சுட்டு வந்துட்டு தான் நினைச்சுட்டு இருக்கமே தவிர அடிப்படை சாஸ்திர கல்விங்கிறது ரொம்ப ஆச்சரியமான கல்வி. உங்க வீட்டுல யார் பிள்ளை இருந்தாலும் படிக்கணும்னு ஆசை இருந்தால் உண்மையான மோட்சத்துக்கு வழிவகுக்கிற படிப்பு படிக்கணுங்கிற விருப்பம் இருந்தால் நீங்க தான் முடிவெடுக்கணும். இது யாரு சமுதாயம் முடிவெடுக்கும், யாரோ முடிவெடுப்பார்கள்லாம் இல்ல. நம்ம தான் ஜீவன், நம்ம தான் முடிவெடுக்கணும். நல்லது எதான வேணும்னா வாங்கி வாங்கி பிள்ளைக்கு சேர்க்கிறோமா இல்லையா? அது போல பிள்ளை உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டோமா? எத்தத்தையோ படிச்சுட்டு வரானே, என் பொண்ணோ பிள்ளையோ நன்னா உண்மை வாழ்க்கையினுடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சாந்தியா இருக்கணும்னா இந்த சாஸ்திரம் படிச்சாதான் உண்டு. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். இது உபனிஷத்து சொல்றது. நித்யோ நித்யானாம், நித்யன் பிரம்மம், எல்லா ஆத்மாக்களும் நித்தியர்கள். சேதன சேதனானாம், சைத்தன்யம் ஞானமுடையவர் பிரம்மம், ஒவ்வொரு ஜீவனும் ஞானமுடையவன். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம், ஒருத்தனா இருக்கிற பிரம்மம் பலரா இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கிறார். யோ விததாதி காமான். அதனால அந்த கேள்வி பார்த்துட்டோம். புத்தி எப்போது எப்படி படைக்கப்பட்டதுனால் படைக்கப்படவே இல்லை. எப்போது அழியும்? அழியாது, நித்தியமானபடியால் அழியாது. பகவான் ஞானம்ங்கிறத படைச்சிட்டு பிரிச்சாரா? அவனவனிடத்தில் இருக்கிற ஞானம் அவனவனது, அதது நித்தியம். சேத்தனா தேஷாம் அஸ்தீதி தே சேத்தனாக, அவர்களிடத்தில் சைத்தன்யம் இருக்கிறபடியாலே அவர்களுக்கு சேத்தனர்கள். சித்துன்னு சொல்றோம், சேத்தனம்னு சொல்றோம். அந்த பேரை தெரிஞ்சுப்போம். சைத்தன்யம்னா ஞானம், சித்துனா ஞானமுடைய ஆத்மா. ஆச்சித்துனால் ந சித்து ந சைத்தன்யம் ஆச்சித்து. ஞானம் இல்லாதபடியாலே ந சித்துன்னு ஆயிடும். ந சித்துங்கிறத ஆச்சித்துன்னு தான் சொல்லுவா. அதனால சித்துன்னு சொன்னா சைத்தன்யம்ங்கிற ஞானம் இருக்கக்கூடியது. அச்சித்துன்னு சொன்னா சைத்தன்யம்ங்கிற ஞானம் அற்றது. இந்த தூண் அச்சித்து, ஞானம் கிடையாது. எப்போதுமே அது அச்சித்தா தான் இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நான்கிற ஆத்மா இந்த உடம்ப புரிஞ்சுப்போம், என்னமோ இந்த உடம்புங்கிறது மனுஷன் ஒரு ஆத்மாவா நடந்துட்டு இருக்கும், அதோ அது தூணு, அது மனுஷன் இல்ல ஜட பொருள், இப்படித்தானே நினைக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கார், அந்த தூணுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கார். இந்த சரீரத்துக்குள்ளேயே நூத்துக்கணக்கான ஆத்மா இருக்கார், அந்த தூணுக்குள்ளேயும் நூத்துக்கணக்கான ஆத்மா இருக்கார். ஆனா இந்த நூற்றுக்கணக்கானவர் இருந்தாலும் ஏதோ ஒரு ஜீவாத்மாவுடைய பாப புண்ணியத்தின் பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கார். மற்ற 99க்கு இந்த சரீரத்துல வேலை கிடையாது. ஒரு இடம் வேணும்னு உட்காந்துருக்கும். ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் அதிஷ்டானம்னு சொல்லுவார்கள். அதிஷ்டானம்னா ஆத்மா அவனுடைய கர்மத்துக்கு பலத்தை அனுபவிக்க எடுத்துக்கொண்ட சரீரம், கர்ம பலானுபவ சரீரம்னு வச்சுங்க. மற்ற ஆத்மாவெல்லாம் அது குறுக்க வரவே முடியாது. இந்த ஆத்மாவனுடைய சுகம், இந்த ஆத்மாவுடைய துக்கம், அதை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சரீரம் இருக்கும். இந்த சரீரமே அச்சித்து. சரீரத்துக்கு ஞானம் இல்லை, அந்த தூணுக்கு ஞானம் இல்லை. தூணு அச்சித்து, சரீரமும் அச்சித்து, மாலையும் அச்சித்து. இல்ல சித்து யாரு? மாலையை போட்டு இருக்கிற சரீரத்தை எடுத்து இருக்கிற நான்கிற சித்து ஆத்மா. நான் மட்டும்தான் இதுல சித்து சைத்தன்யம் உடையவர். என்னைக்கான ஒரு நாள் இந்த தூணு சைத்தன்யம் உடையதா ஆகுமா சுவாமி? என்னைக்கான இந்த மோதிரம் சைத்தன்யம் உடையதா ஆகுமா? அல்லது எப்போதே இது அச்சித்தா தான் இருக்குமானால், அச்சித்தாக இருப்பது எப்போதும் அச்சித்தா தான் இருக்கும். சித்தா இருக்கிறது எப்போதும் சித்தா தான் இருக்கும். இதுல மாறுதலே கிடையாது. சித்தா இருக்கிற ஒரு ஜீவன் ரொம்ப தப்பா நடந்துட்டு அச்சித்தா மாறிடுவார் நினைக்கவே நினைக்காதீங்க. அச்சித்தா இருக்கிறது நல்ல காரியமா பண்ணி கோவில்லையே ஒரு தூண் நின்று இருந்ததுன்னா அந்த தூண் நாளைக்கு அடுத்த ஜென்மத்துல சித்தா பிறக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆகாது. என்னைக்கும் அச்சித்துங்கிற தத்துவம் அச்சித்தா தான் இருக்கும், சித்துங்கிற தத்துவம் சித்தா தான் இருக்கும். ஏன் சொல்றேன்னால், சித்துங்கிற ஜீவாத்மா அச்சித்தா பிறக்கணும்னு வச்சுங்க. எப்படி பிறப்பார்? சித்தான ஜீவாத்மா தூணா பிறக்கணும்னால் இவர் சூக்ஷ்மம், தூண் ஸ்தூலம், மாற முடியாதே. இவர் மாறினா என்ன ஆகும்னால் ஆத்மாவுக்கு மாறுதலே கிடையாது. ஆத்மா நித்தியம், ஆத்மா நிர்விகாரம். அப்படி இருக்கிறது விகாரம் அடையக்கூடிய அனித்தியமான தூணாக எப்படி ஆகும்? இதன் தன்மையே வேற, அதன் தன்மையே வேற. இதுக்கு அடையாளமே வேற, அதுக்கு அடையாளம் வேற. இது பொருளே வேற, அது பொருளே வேற.
அதனால இது அதுவாருதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சித்து சித்தாத்தான் இருக்கும், ஈஸ்வரன் ஈஸ்வரனா தான் இருப்பார், அச்சித்து அச்சித்தாத்தான் இருக்கும்.